ஹாய் உள்ளங்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பேபிக்காக 0 to 4 month அந்த டயத்தில் நான் என்னோட பேபிக்கு யூஸ் பண்ண இந்த ஹூப்பா ஃபீடிங் பில்லோவோட ரிவ்யூ தான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் நான் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட பேபிக்கு பிறந்த கொஞ்ச நாள்லே என்னென்னா பொறையிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ டாக்டர்ஸ் என்னென்னா தொட்டிலில் படுக்க வைக்காதீங்க, ஸோ உங்கள் கூடவே எப்போவுமே படுக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி குழந்தை ஃபீடிங் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தோளில் போட்டு நம்ம தட்டணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் மீறி பொறை ஏறிச்சு அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி குழந்தைய ரிக்ளைன் பொசிஷனில் வச்சு படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டயத்தில் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி. இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபீடிங் பில்லோ அண்ட் இன்ஃபென்ட் கேரியர் சொல்லுவாங்க. நான் இது ஃபீடிங் பில்லோவோ அவ்வளோ யூஸ் பண்ணலை. ஏன்னா என்னோட பேபி நான் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரிக்ளைன்டு பொசிஷனில் வைக்கிறதுக்காக நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்ஃபென்ட் கேரியராக இதை எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். என்னோட பேபி மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கூட நான் இதில் வச்சு தான் கொடுப்பேன். ஸோ ஏன்னா என்னென்னா அவங்க பயம் இல்லாமல் தூக்குவாங்க. ஸோ இது நல்லா அவளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். குஷனை பேக் சைடில் இந்த மாதிரி மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம் அந்த குஷனை. இந்த பில்லோவோட பேக் சைடு பாருங்கள், பேக் சைடு மெட்டீரியல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த குஷன் அந்த பில்லோ என்னென்னா பிய்யாது. இந்த பில்லோ பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹெட்டு பொசிஷன், அதே மாதிரி பாடிக்கான பொசிஷன், காலுக்கான பொசிஷன் எல்லாமே என்னென்னா அவங்களோட அந்த ட்ராயிங் பேட்டர்ன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரியே நம்ம பேபியை படுக்க வைக்கணும். இந்த பில்லோ வாஷபிள்னு கேட்டிங்கன்னா வாஷபிள் தாங்க. ஆனால் என்னென்னா குஷன் மட்டும் கழட்டி நம்ம வாஷ் பண்ணணும். அதே மாதிரி இதில் பேபியை அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த இது மாதிரி வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேபியை படுக்க வச்சுட்டு நம்ம அதை அட்டாச் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் பேபி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த ஹூப்பா 2-in ஃபீடிங் பில்லோ நான் வாங்கின வெப்சைட்டுக்கு லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஹூப்பா ஃபீடிங் பில்லோ நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன். ஏன்னா மற்ற கலர்ஸ்லாம் என்னென்னா ப்ளூ, எல்லோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ க்ரீன் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. குஷனுமே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பேபி ரொம்பவே விரும்பினாங்க இந்த பில்லோ. நான் 4.5 months நான் இது யூஸ் பண்ணேன். இந்த பில்லோ யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னோட பேபிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா அந்த ரிக்ளைன்டு பொசிஷனில் படுக்க வச்சு நம்ம பேபிக்கு ஃபீடிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஏர் போகிறது அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி பொறையேற பிரச்சனையும் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி அது உங்கள் பேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.